மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி. உங்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி முகத்திலே காண்கின்ற அந்த ஒளிமயமான அந்த மகிழ்ச்சியே வெற்றிக்கு அடித்தளம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த 50 மாத காலம் ஆகுது. இந்த 50 மாத காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் இதுவரை கொண்டு வந்ததாக தெரியவில்லை. 50 மாத ஆட்சி திரு ஸ்டாலின் குடும்ப ஆட்சியா தான் பார்க்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். திரு கருணாநிதி, அதற்கு பிறகு திரு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி வருவதற்கு இன்றைக்கு அவர் முயற்சி செய்திருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட வாரிசு அரசியல் தேவையா? குடும்ப ஆட்சி வேணுமா? மன்னர் ஆட்சி வேணுமா? மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆயிட்டது. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மன்னர் ஆட்சி செலுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவளுடைய கனவு நிறையாசையாகுவதற்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் மகத்தான வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றோட மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. நகரத்திலிருந்து கிராமம் வரை மின் கட்டணம் சுமார் 67% உயர்ந்து போச்சு. 52% உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5%. இன்றைக்கு 67% மின் கட்டண உயர்வு. இங்கே பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதியில் இன்றைக்கு கரண்ட் பில் அளவில்லாம இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, கடவரி 150%. 1000 ரூபாய் கடவரி கட்டினீங்களா, இனிமேல் நகராட்சியில் 2500 ரூபாய் கட்ட வேணும். வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டாங்க. 1000 ரூபாய் கட்டிட்டு தான் 2000 ரூபாய் கட்ட வேணும். குடிவரி போதாது, குப்பை வரியும் போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போடுகின்ற அரசாங்கம் தேவையா? அது மட்டுமல்ல, இந்த பகுதி நெசவாளர் நிறைந்த பகுதி சொன்னாங்க. நெசவாளர்கள் விவசாயிகள், நெசவாளர்கள் விவசாயிகள் இரண்டு பிரதான தொழில். பரமக்குடி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற அந்த நெசவாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு சலுகைகள் கொடுக்கப்பட்டன. அதெல்லாம் இந்த ஆட்சியில் கிடைக்கல.